ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம த ஃபேரவே பிளாரின் அப்படின்ற ஜாப்பனீஸ் சீரிஸோட எபிசோட் 2 தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக போன எபிசோட பார்த்துட்டு இந்த எபிசோட பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த லைக் இருக்க முன்னே இந்த வீடியோக்கு கொடுத்துருங்க. அதே சமயத்தில் ஸ்டோரி கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கலாம், பட் போக போக ஸ்டோரி அண்ட் எபிசோட் வேற லெவலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இன்னமும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மாட்டிங்கன்னா ஜஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த நிமிஷம் லைக் பண்ணுறோம்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம பேசி டைம் யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக இன்னைக்கான வீடியோவில் போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ஃபேரவே பிளானிங் சீசன் 1 அண்ட் எபிசோட் 2. எபிசோட் ஸ்டார்டிங்கில் பழக்கப்போல அந்த கோர்ஸ் நம்ம ஹீரோ கிளாஸ் நடத்திட்டு இருக்கான். ஸோ இப்படி தான் கார்ட்ஸால் உருவாக்கப்பட்ட எல்லாத்தையும் கார்ட்ஸ்குள்ளே இருக்கிற ஈவில் கார்ட்ஸ் அழிச்சாங்க. அதனால கார்ட்ஸ்குள்ளே ஒரு பெரிய போரே உண்டாச்சு. அப்படியா? அப்படின்னா நம்ம டெம்பிளில் இருக்கே அந்த பெரிய ஸ்டாச்சுஸ் அதெல்லாம் குட் கார்ட்ஸ்ன்னு சொல்கிறீங்களா? எஸ், ஆனால் ஹியூமன்ஸ்க்கு மட்டும். எது ஹியூமன்ஸ்க்கு மட்டுமா? ஆமாம், பழங்காலத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட புராணங்களில் த காட்ஸ் ஆஃப் கிங்னு அழைக்கப்படுற லைட்னிங் காட் வோல்ட்டுக்கும் அவரோட பிரிக் பிரதர் வார் காட் எல்ட்ரீட்டுக்கும் நடுவில் ஒரு பெரிய போரே நடந்துச்சு. அந்த போரில் வார்கார்ட் தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் வால்ட்டை விட பவர்ஃபுல்லாக இருந்தார். பட் அப்படி இருந்தோ வால்ட்டு தான் வின் பண்ணார். அதுக்கு காரணம் அவரோட ஒய்ஃப் எட் மதர் மேட்டர் தான். ஸோ அவங்களோட டிவைன் ப்ரொடெக்ஷனோட சக்தியால் தான் வால்ட் அவரோட பிரிக் பிரதரான எல்ட்ரீட்டை நிரந்தரமாக பாதாள லோகத்துக்கு அனுப்பி வச்சாரு. பட் அப்படி இருந்தோ வார்கார்ட் பல காலமாக அவரோட ரிவெஞ்சுக்காக காத்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி பல கதைகள் இருக்குது, ஆனால் எல்லா கதையிலையும் ஒரே மாதிரி தான் முடியுது. சரி, ஓகே, இப்போ நீ இவனோட கருத்தை சொல்லு. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இதெல்லாமே ஒரு கட்டுக்கதை தான். பட் இதை வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இது உலகத்தை வன்முறை ஆட்சி செஞ்சப்போ விவசாயமும் சட்டமும் எல்லாத்துக்கும் பொதுவாக இருந்து அது எல்லாத்தையும் சரிப்படுத்துறதோட எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திடுச்சு. ஆனால் அப்படி இருந்தாலும் காலப்போக்கில் அதுவும் வன்முறையாக தான் முடியுது. ஸோ இப்படி பல விஷயம் சொல்லிட்டு போகலாம். பரவாயில்ல, நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். பொன்மையில நீ புத்திசாலிதான். ஆக்சுவலாக ஒரு பக்கம் ஜஸ்டிஸோட காட் வோல்ட்டை காட் ஆஃப் குட்னு சொல்கிறோம், இன்னொரு பக்கம் வார்கார்ட் எல்ட்ரீட்டை காட் ஆஃப் ஈவில்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு வேளை வோல்ட்டோட ஜஸ்டிஸ் அநியாயத்தை ஏற்படுத்துச்சுன்னா அந்த அநியாயத்தை வார்கார்ட் எல்ட்ரீட்டால் சரிப்படுத்தப்பட்டுச்சுன்னா காட் ஆஃப் குட்னு அழைக்கப்படுற வோல்ட் ஈவில் காடாக மாறிடுவார். அதே சமயத்தில் காட் ஆஃப் ஈவில்னு அழைக்கப்படுற எல்ட்ரீட் குட் காடாக மாறிடுவார். ஆக்சுவலாக இது எப்படி பேஸ் ஆகுதுன்னா அவங்க தாட்ஸை பொறுத்து தான் பேஸ் ஆகுது. ஒரு சிலருக்கு ஒரு சிலரோட ஜஸ்டிஸ் ஓகேவாக இருக்கும், இன்னொரு சிலருக்கு அந்த ஜஸ்டிஸ் அநியாயமாக இருக்கும். ஸோ இது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து யார் எந்த காடை வணங்குறாங்க அப்படின்றது அவங்கவுங்க ஆசைகளை பொறுத்து. ஆனால் மேக்ஸிமம் இதை பற்றி வெளியே பேசாமல் இருக்கிறது நல்லது. முக்கியமாக ப்ரீஸ்ட் முன்னாடி, மெயினாக மேரி முன்னாடி மட்டும் பேசுகிறாத. ஸோ இதை பற்றி எங்கேயுமே பேசாத, புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. சரி, அதே சமயத்தில் இந்த காட்ஸோட தாட்ஸ் எல்லாம் ரொம்பவே வித்தியாசமானது. நான் ஒன்றும் இல்லை, யார் நினச்சாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அவங்கள தவிர அவங்க நினைக்கிறது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், அது எது அவங்களே இருக்கலாம், ஆனால் அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் விஷயம். பரவாயில்ல கோஸ், உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குப்பா. நீ உண்மையிலே மாசு தான். இது மாசா? என்ன புதுபாடாக இருக்கு? அது அப்படி சொல்கிறதுனா நீ ரொம்ப சூப்பர்பான்னு சொன்னப்பா. ஓ அப்படியா? இந்த குழந்தைங்க பேசுகிற ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பட் நீங்கள் உருவாக்குற வார்த்தைகள் நல்லதாப்பா இருக்குது. சரி, நம்ம அடுத்த லெசன் ஆரம்பிப்போன்னு அந்த கோஸ் திரும்பவும் லெசன் எடுக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ 10 நாட்கள் போக இப்போ நம்ம ஹீரோ அளவுக்கு வளர்ந்துட்டான். ஓகே, இப்போ நான் என் மைண்டை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சரை மறக்கணும். இப்போ இருக்கிற என்ன நான் டோட்டலாக கார்டுக்கு அர்ப்பணிக்கணும். அப்போ நான் அதை என் மைண்டை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஸ்டே ஃபோக்கஸ், காம் டவுன், டீப் டைவ் டு த கார்டு. ஸோ இப்படி நம்ம ஹீரோ அந்த டெம்பிளில் ப்ரே பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு மணி சத்தம் கேட்க பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த மேரி தான் வந்திருக்கா. பரவாயில்ல பெண், தொடர்ந்து 5 நாள் அந்த சைலண்ட் ப்ரேயரை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டே. மேரி, ஆனால் உங்களை கம்பேர் பண்ணும்போது நல்லா பொண்ணுமே இல்லை. நீங்கள் டெய்லி ப்ரே பண்ணுறப்பங்க, அது கூட கம்பேர் பண்ணால் இந்த 5 நாளாக ஒரு மேட்ரே இல்லை. நான் சொல்கிறது சரி தானே? சச்ச, அப்படிலாம் இல்லை. சரி, ஓகே, அதை விடு. இப்போது ஃபிசிக்கலாக நீ ஓகே தானே பெல்? ஓகே தான் மாதிரி. ஏன் கேட்குறேன்னா இப்போ உனக்கு ஜஸ்ட்டு 13 வயசு தான் ஆகுது. ஆனால் இந்த 13 வயசில் நீ நிறைய விஷயத்த ரொம்ப சீக்கிரமாக லேர்ன் பண்ணிக்கிற. உண்மையிலே நீ ஆசம் தான். அப்படிலாம் பண்ணல மாதிரி. இத்தனை வருஷமாக நான் ஒன்றா சேர்ந்து ப்ரே பண்ணியிருக்கோம்ல, அதோட பொலந்தாதுன்னு சொல்கிறான். ஆல்சோ என் கையில் தீ கைப்பட்டு இன்னையோட 5 வருஷம் ஆகுது. ஆக்சுவலாக இந்த தலைமை மாரி அவள் பிளஸ்டிங் மூலிமா சரிப்படுத்தலாம் தான் சொன்னான். பட் இதை நான் சரிப்படுத்த விரும்பல, இதை நான் வச்சு காசுப்பட்டேன். அதே சமயத்தில் பிளட்டுக்கு சப்போர்ட் பண்ணா, அது மட்டும் இல்லாமல் வீரத்தலைமுன்னு வேற சொன்னான். அதனால மற்றவங்களும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ நான் அதை சரிப்படுத்திக்கல. ஹே பில், அப்புறம் இன்னைக்கு நைட்டு உனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நான் சமைச்சிருக்கேன்.
இது எல்லாத்தையுமே வா ஐயா சாடி நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான். தென் அடுத்த நாளே அந்த கோஸ்ட் நம்ம ஹீரோ படிக்கிறதுக்காக ஆல்ரெடி 3 புக்கு எடுத்து வச்சிருக்கான். எப்பா என்னப்பா அது எல்லாம் நீ படிக்கதா நாளைக்கு காலையில் விடுறதுக்குள்ள எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிரு. இதை எல்லாத்தையுமே வா. ஆமாம் ஏமாத்துன்னு நினச்சேன். நான் அவகிட்ட சென்டர் வந்து கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டு அப்பா போயிடப்போ ஸோ அன்றைக்கி நைட்டே நம்ம ஹீரோ உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக கோர்ஸோட லெசன்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. பட் அது எப்படி நான் மேனேஜ் பண்ணிடுவானு அவனும் படித்து முடிச்சுட்டு அடுத்த நாள் போனான். நேற்றை விட இன்னைக்கு அதிகமான புக்கு அடிக்க வச்சிருக்கான். என்னப்பா அது ஆக்சுவலாக நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு வந்தான். அதான் நாளைக்கு நாள் கோர்ஸோட லெசன்ஸ் இன்னும் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ நானும் மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் இந்த பக்கம் பிளட்டு எடுத்துக்கிட்டோன்னே பிளட்டை கம்பேர் பண்ணும்போது இவன் 2 பேரும் ஒன்றுமே இல்லை. எப்போ பிளட்டு எறப்பா அது? ஓ இவனா? இப்போ ஒரு லோ லெவல் டீமன். எது டீமனா? ஆமாம் இன்னைக்கு நீ இவன் கூட தான் ஃபைட் பண்ண போகிற. இது கூடிய ஆமாப்பா என்ன பயமாக இருக்கா? இதுக்கெல்லாம் பயந்தா வேலை கேட்காது. இவன் ஜஸ்ட் எலும்பு கொடுத்தா. அது மட்டும் இல்லாமல் நம்ம தியரிட்டிக்கலாக போகிறத விட ப்ராக்டிக்கலாக போனால் தான் நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ நீ எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றதை இவனை டிஃபீட் பண்ணி காட்டுன்னு அந்த பிளட்டு அந்த எலும்போட கையை ஊற்று விடப்போ அதுவும் கத்தி எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர அந்த ஃபர்ஸ்ட் அட்டனை ஒரே செகண்டில் அதோட வீக்னஸை கண்டுபிடிச்சி அதுவும் ஒரே ஸ்ட்ரைக்கில் அந்த டீமனை சாவடிச்சிடறான். அதை பார்த்து பிளட்டு பயங்கரமாக ஷாக்காக்க என்ன பிளட்டு ஆச்சரியமாக இருக்கா? எப்படி ஒரே ஸ்ட்ரைக்கில் போட்டேன்னா யாருக்கிட்ட ஏதோ ஒன்றத்தை போட்டு சொல்லிட்டு ஓவராக பில்டப் பண்ணாதரா. ஏதோ ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஓகேவாக சண்டை போட்டிருக்கேன். அதுவும் ஓகேவாக தான் சண்டை போட்டிருக்கேன். கமான்ப்பா அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நீ எதிர்பார்க்காத விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீ என்ன ஜீனியஸ்னே பாராட்டலாம். எது ஜீனியஸ்னா? ஓ ஃபோனை நீ அந்த லெவலில் நினச்சிட்டு இருக்கியா? சரி அப்படின்னா உன்னோட ட்ரைனிங்கை இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆக்கலாமா? எது டிஃபிகல்ட்டாப்பா? எஸ் டிஃபிகல்ட்டா தான். வாயன் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட்டை நம்ம ஹீரோப்ப அந்த 100 சிட்டிக்கு கூட்டிகிட்டு வரான். இந்த 100 சிட்டி இத்தனை வருஷமாக அந்த இடத்த நான் மலைக்கு மேலே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இந்த இடத்துல நான் காலடியே எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அந்த பிளட்டு நம்ம ஹீரோவை அந்த 100 சிட்டியோட அண்டர் கிரவுண்ட் கூட்டிகிட்டு போகிறான். எப்போ பிளட்டு என்ன பேடாது? ஆக்சுவலாக பல வருஷத்துக்கு முன்னாடி ஹியூமன்ஸால் பயன்படுத்தப்பட்ட டனல் தான் அது. ஆனால் இப்போ இது ஒரு டேஞ்சர் ஜோனாக இருக்குது. இது டேஞ்சர் ஜோனா? ஆமாம் சரி ஓகே அதை விடு. தேவையான பொருளாக எடுத்துகிட்டு வந்திருக்கல? எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஷீல்டு ஸ்வாடு பிரெட்டு செகண்டு வாட்டர் ஸ்கின்னு எல்லாமே இருக்குப்பா. ஓகே அப்படின்னு எங்கே தப்பிக்க இதுவே போதும். சரி இங்கத்துலேருந்து ஃபோன் ட்ரைனிங் ஆரம்பிப்போ. இப்போ உங்ககிட்ட இருக்கிற இந்த பொருள் தான் உனக்கு எல்லாமே. இதை வச்சு இந்த இடத்துல தப்பிச்சுப்பா. உனக்காக இந்த தன்னோட இன்னொரு சைடு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பிளட்டை அவன் கையில் இந்த லேம்பை தண்ணியில் போட்டு போயிடறான். எப்போ பிளட் அமிச்சதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ உடனே அவன் ஷீல்டு மேலே லைட் மேட்ச் கேஸ் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல அந்த பிளட்டை காணோம். அவள் வந்து கிளம்பிட்டான். ரைட்டு கிளம்பிட்டானா? ஆனால் இந்த இடத்துல எந்த மாதிரி ஆபத்து இருக்குன்னு சொல்லாமலே போயிட்டானே. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஸ்கில் ஸ்கல் டீமன்ஸில் பார்த்துட்டப்போ சரி அப்படின்னா அதை கூட ஃபைட் பண்ணாத அந்த இடத்த விட்டு வெளியே போக முடியும் போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அது கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அட் லாஸ்ட் ஃபைனலாக அதுங்க எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிவிட்டு இப்போ சாப்பிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக என் பழைய வாழ்க்கையில் நான் எப்போவுமே தனியாக தான் இருந்தேன். ஆனால் இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கப்புறம் பிளட் மேரி கஸ்ன்னு எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதே சமயத்தில் இப்போ நான் இருக்கிற இந்த உலகத்தை பொறுத்த வர ஒருத்தர் 15 வயசை ரீச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே தனியாக தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதனால தான் இவங்களோட ட்ரைனிங் எல்லாமே டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அவங்க கஷ்டப்பட்டு ட்ரைனிங் கொடுக்கும்போது அதுக்கான பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கணும். கண்டிப்பாக நம்மளை பெருமைப்படுத்துமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த டனலுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தா பார்க்கறதுக்கு வித்தியாசமாகவும் கைலாஸ் பேரோட ஒரு ஸ்கல் டீமன் பாதுகாத்துட்ருக்கு. அலையில்லாத கடைக்கு யாருக்கிட்டேயாதுன்னு தெரியல. ஆனால் நான் ஃபேஸ் பண்ண மற்றதை விட இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் போல். இப்போ நான் என்ன பண்ணுறது? இது கூட ஃபைட் பண்ணலாமா இல்லை வேறு வழியை பார்த்துட்டு போயிடலாமா? அப்படி இல்லைன்னா இது போகிற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணலாமா? இப்போ நான் என்ன பண்ணுறது? இது இடத்துல பிளட் இருந்தால் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ பண்ணடா அந்த டீமன் கூட ஃபைட் பண்ண செம்ம மாதம் வந்து நிற்க ஃபைட்டு ஸ்டார்ட் ஆக அந்த டீமன் அட்டாக் பண்ணால் நம்ம ஹீரோ அட்டாக் வந்து அட்டாச் பண்ணிடுறான். பரவாயில்ல நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கு தான். ஆனால் பிளட்டை கம்பேர் பண்ணும்போது நீ எல்லாம் பொண்ணுமே இல்லைன்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா அப்போ அந்த டீமன் ஏதோ ஒரு மேஜிக் கேஸ் பண்ணுது. இது மேஜிக் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சைலண்ட் மவுத்தை போட்டு அதோட மேஜிக் கேன்சல் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஐஜம்பை போட்டு அந்த வண்டியில் அட்டாக் பண்ணா அவள் கையில் இந்த ஸ்வாடே உடஞ்சி போயிடுது. பட் இருந்தாலும் அந்த டீமனும் டஸ்ட் ஆகிடுது. ஸ்வாட் உடஞ்சி போச்சு. இது இல்லாமல் நான் எப்படி தன்னுக்குள்ளே சர்வே ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா அப்போ அந்த டீமன் கையில் வச்சுட்டு இருந்தேன் அந்த ஸ்பெயரை பார்க்குறான். ஸோ உடனே நம்ம ஹீரோப்போ அந்த ஸ்பெயரை எடுத்து பார்த்தா அதில் மேஜிக்கல் வேர்ட்ஸ்லாம் எழுதிருக்கு. சரி ஓகே இந்த இடத்துல சர்வை பண்ணது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பெயரை எடுத்துக்கிட்டு அந்த டனலுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் கொஞ்சம் காற்றடிக்குது. ஐ திங்க் எக்ஸிட் இந்த பக்கம் தான் இருக்கும் போல். ஆனால் எத்தனை காலமாக இந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியலையே. ரொம்ப பால் அடைஞ்சு போயிருக்கு.
லட்சணத்தை வச்சு பார்த்தா இந்த இடத்த பற்றி ஆல்ரெடி ஃப்ரெட்டுக்கு தெரிஞ்சிருக்க போல. அடிக்கடிக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா அவங்க 3 பேரும் ஒரே சமயத்தில் தான் அப்டேட்டாக இருக்கணும். அதே சமயத்தில் இங்கே இருக்கிற டேமேஜை வச்சு பார்த்தா இந்த சம்பவம் நடந்து ஐ திங்க் 2 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தான் சுத்தமாக புரியல. அவங்க ஏன் அன்டேட்டாக இருக்காங்க? அப்படியே அவங்க அன்டேட்டாக இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த இடத்துல யாராவது ஹியூமன்ஸாவது இருக்கணும்ல. ஏன் அவங்க 3 பேரை தவிர இந்த இடத்துல எந்த ஒரு ஹியூமன்ஸும் இல்லை. நான் ஏன் இந்த இடத்துல பிறந்தேன், இந்த இடம் ஏன் எப்படி இருக்குன்னு பல கேள்விகள் எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் என்னோட உண்மையான பேரண்ட்ஸ் அவங்க எங்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்க 3 பேரையும் வச்சு பார்த்துட்டு இருந்தா அப்பா அவன் பின்னாடி ஏதோ ஒயிட் கலர் ஸ்மோக் மாதிரி வரப்போ தூரத்தில் பார்த்தா அந்த கஸ் தான் நின்றுட்டுருக்கான். கஸ் நீ எப்படி பாருங்க? ஓ அப்படின்னா நீயும் கட்டு தான் இதை பிளான் பண்ணிங்களா? இல்லைப்பா இதுவும் ஒரு ட்ரைனிங்கா? கஸ் நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், நீ ஏன் எதுவும் பேசாமல் இருக்க? அப்புறம் நீ எதுக்காக ஒரு மாதிரி என்னைய பார்த்துட்டு இருக்க? சொல்லுப்பா, இதெல்லாம் ட்ரைனிங்கா இல்லை இன்னொரு லெசனா? இல்லை இந்த லெசனுக்கு எதுனா கண்டிஷன்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கும் போதே ஒன்று அந்த கஸ் மேஜிக் ஸ்பெல்லை போட்டு கோலமை கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர்றான். நம்ம ஹீரோவோ அதை டைலும் டேச் பண்ணி ஃபார்வர்ட் அதோட வீக்னஸை கண்டுபிடிச்சி அதை கோலமை டெஸ்ட்ரை பண்ணிவிட்டா. திடீர்னு ஒரு பெரிய ஸ்டோன் செம ஃபோர்ஸில் ஜஸ்ட் மிஸ்ல இந்த சவுத்தில் வந்து விட்டுது. அது காரணம் யாரான்னு பார்த்தா அந்த காஸ் தான். இது இவ்வளோ ஃபோர்ஸாவா? இது என் ஃபேஸில் விழுந்துருந்தா கண்டிப்பாக நான் சேர்த்துருப்பேன். அப்படின்னா கேர்ஸ் உண்மையில என்னை கொலை பண்ண பார்க்குறான்னு அப்படின்னு சொல்லி அவள் அட்டாக்ல வந்து டாச் பண்ணி ஓடிட்டு இருக்கேன். பட் அப்படி இருந்தால் அந்த கேர்ஸ் கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் நம்ம ஹீரோ டாச் பண்ணிட்டு இருக்கேன். ஆயில் மேஜிக்லாம் போட்டு நம்ம ஹீரோவை கீழே விளைவிக்கிறான். அதுக்கப்புறம் டபுள் ஹேண்ட்லாம் மேஜிக் கேஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். கேர்ஸ் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்? இப்போ நான் என்ன பண்ணுறது? இல்லை இந்த இடத்துல எப்படி நான் சாகக்கூடாது. முதல்ல கஷ்டான கொலை பண்ண பார்த்தா அதனால நான் அவனை கொலை பண்ணல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நான் வீர அவன் அட்டகவை டாச் பண்ணி செம பாஸ்டாக அந்த கஷ்ட குத்தலான்னு வரும்போது கிட்ட வந்துட்டு அவனை குத்தாவும் நின்றானா. ஹே கஸ், என்னை மன்னிச்சு, என்னால் உன்னை ஹர்ட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நான் உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி இதை நீ ஃபோர்ஸ் பண்ணன்னு தெரியும். ஆனால் என்னால் அதை பண்ண முடியாது. ஆக்சுவலாக கஸ் நினச்சிருந்தா என்னை ஈஸியாக கொண்டுக்கலாம். இவரெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் இந்த இடத்துல ஃபயர் மேட்சுக்கு கேஸ் பண்ணி இந்த இடம் ஃபுல்லாக ஸ்மோக்கை க்ரியேட் பண்ணி என்னை மூச்சு முட்டை வச்சு சாவடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இடம் மொத்தத்தையும் இடியை வச்சு என்ன சாவடிச்சிருக்கலாம். ஏன்னா கோஸ்ட் ஒரு கோஸ்ட்டுன்றதால இந்த இடம் அடைஞ்சாலும் அவனுக்கு எதுவும் ஆகாது. ஸோ இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. எனக்கு தெரியும் கஸ், இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு. இது ஜஸ்ட் ஒரு லெசனாக தான் இருக்குன்னு நினச்சேன். பட் நீ சீரியஸாக இருக்கிறத பார்த்தா என் உயிர் எடுக்கிறது உனக்கு அவ்வளோ முக்கியமாக இருந்தா தாராளமாக எடுத்துக்கோ கஸ். கிராண்ட்பா, நான் சாக தயார் தான். இனியும் நான் சாக பார்த்து பயப்பட போகிறதில்ல. என் உயிரை எடுத்துக்கொண்டு நம்ம ஹீரோ சாகிறதுக்கு ரெடி நின்னா என்னப்பா பெல் ரொம்ப பயந்துட்ட போல. சாரிப்பா, எதுவும் ஒரு லெசன் தான். ஆனால் என்ன லெசன் எடுக்கிறேன்னு கொஞ்சம் பவராக போயிட்டேன், என்ன மன்னிச்சிருப்பா. அப்புறம் இதெல்லாம் எதுக்கு ஒன்றான்னு சொல்லி இப்போ கேள்வி கேட்காத, நான் உனக்கு அப்புறமா பதில் சொல்கிறேன். எது அப்படின்னா இதெல்லாம் உண்மையிலே லெசன் தானா? சரி பெல், நான் இப்போ முதல்ல எங்கேருந்து கிளப்பப்போ. அட பரவாயில்லையே, நீ பார்க்கஸ் கொண்டு அதோட ஸ்பீரியை எடுத்திருக்கியா? இது உண்மையிலே பெரிய விஷயம் தான். இதை மட்டும் பிளட் பார்த்தேன்னா அப்புறம் நினச்சி நம்ம போய் பெருமைப்படுவான். அப்புறம் நான் டபுள் ஹேண்டில் மேட்ச் கேஸ் பண்ணலை, அந்த ட்ரிக்கை நான் அவனுக்கு கூட சேர்த்து சொல்லி கொடுக்குறேன், கவலைப்படாத. ஆனால் இப்போதைக்கு அப்செட் ஆகாம இரு. சரி, மற்ற விஷயத்த நம்ம அப்புறம் பேசிக்குவோம். அப்புறம் இதை மாதிரி இடத்துல நம்ம ரொம்ப நேரம் கூடாது. அது மட்டும் இல்லாமல் பிளட்டை மாதிரியே நமக்கு காத்துட்டு இருப்பாங்க. முதல்ல அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போனோம். அதனால இந்த பக்கம் தான் வெளியே போகிற வழி பாயன் கூட அப்படின்னு சொல்லி அந்த கஸ் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறான். ஆல்சோ இந்த சிட்டி ஏன் இப்படி இருக்கு, இவங்க 3 பேரும் ஏன் இப்படி இருக்காங்கன்னு ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. அதை பற்றி சீக்கிரமாகவே நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அந்த கஸ் கூட போகிறான். தென் இப்போ அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பெட் கிட்டே மாதிரி கிட்டே அவங்க கொண்டு வந்த ஸ்பேரை காட்டுறான். பரவாயில்லையே, ஒரு பாய்க்க சிட்டி ஃபிட் பண்ணி ஸ்பேரை கொண்டு வந்திருக்கேன். உண்மையிலே நீ ஆசம் தான். ஆனால் அந்த 100 சிட்டியில் இவ்வளோ சூப்பரான வெப்பன்லாம் கிடைக்குன்னு எதிர்பார்க்கல. உண்மையில நீ நல்ல வேலை பண்ணியிருக்கப்பான்னு அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோவை பாராட்டுறீங்க. ஆமாம்மா, அது மட்டும் இல்லாமல் அந்த வெப்பன்ஸில் நிறைய மேஜிக்கல் வேர்ட்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி நாங்கள் 2 பேர் ஆராய்ச்சி பண்ணுறதா இருக்கணும்னு அந்த கஸ் சொல்கிறேன். அதுக்கு நம்ம ஹீரோ போவோம்ன்ற மாதிரி தலையாட்டுறான். ஆக்சுவலாக அந்த டனல்குள்ளே இருந்து நாங்கள் வந்ததுக்கப்புறம் அங்கே நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி கஸ் இப்போ வரைக்கும் எங்ககிட்ட சொல்லலை. ஸோ கண்டிப்பாக அதுக்கு எதுனா காரணம் இருக்கும். அதனால பிளட் கிட்டியும் மேரிக்கிட்டையும் அதை பற்றி சொல்லப்படாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். தென் அதுக்கப்புறம் நானும் காசோ அங்கே கொண்டு வந்து அந்த ஸ்பேரை தான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தோம். அப்படி நாங்கள் ஆராய்ச்சி பண்ணதில் இதோட பேர் பேல்முன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இதில் லைட் மேஜிக் கேஸ் பண்ண முடியும். அது காரணம் இதோட டாப் அண்ட் பாட்டமில் எழுதிருக்கிற மேஜிக் வேர்ட்ஸ் தான். ஸோ அது மூலிமா இதோட சைஸு கூட மாற்றிக்க முடியும். இதை வெப்பன் உண்மையிலே ஆசம் தான். ஆக்சுவலாக இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா
அட்லாஸ்ட் இப்போ என்கிட்ட ஒரு மேஜிக்கல் வெப்பன் இருக்கு. ஆனால் என்கிட்ட என்னதான் மேஜிக்கல் வெப்பன் இருந்தாலும் நானும் பிளட் அண்ட் ட்ரைனிங்காக அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போகும்போது நான் ஒரு சின்ன சோடை தான் எடுத்துகிட்டு பார்ப்பேன். ஸோ அதை வச்சு அந்த இடத்துல சர்வை பண்ணி அங்கே கிடைக்கிற விஷயங்களை கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்படி தான் என் டெய்லி லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு. இரவா காசு எனக்கு இவ்வளோதானா? ஆமாம், இவ்வளோதான். உனக்கு போதுமான எல்லா அறிவையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். உனக்கு வேற ஏதாவது தான் புதுசாக சொல்லி தரணும், ஈன சொல்லி தரணும். அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போகும்போது ஒரு சில காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணேன்னு சொன்னல, அந்த காயின்ஸ் எல்லாம் வச்சிருக்கல? வச்சிருக்கப்பா. சரி, அப்படின்னா அது எல்லாத்தையும் கொண்டு வா. அதை வச்சு இப்போ உனக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லித்தரேன்னு அந்த கஸ் சொல்லப்போ நான் வீரப்போ அந்த காயின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த கஸ் கிட்ட கொடுக்குறான். சின்னப்பா கஸ், இது போதும்ல? போதும் போதும். ஹே கஸ், அப்படின்னா அதை நம்ம திரும்பவும் பண்ண போகிறோம்னு அந்த பிளட் கேட்க அதுக்கு அந்த கஸ்ஸோமான்னு சொல்கிறான். எடா ஓவராக பில்டப் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் கேப்லிங் ஆட தான் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எவா கஸ், கேப்லிங் ஆடப்பா கூட்டிகிட்டு வந்த? இது ஒரு சூதாட்டப்பா. இதே இவ்வளோ முக்கியமான விஷயமா சொன்னேன். டேய், எல்லாரும் ஏன்டா அதை அப்படி சொல்கிறீங்க? இது வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா? நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுக்கும். ஒரு மண்ணா கட்டி சொல்லிக் கொடுக்காது, வாழ்க்கையை தான் அழிக்கும். சரி சரி, எதுக்கு பேசிக்கிட்டு ஆட்டத்தை ஆரம்பிப்போமா? ஆட்டத்தை ஆரம்பிக்கணுமா? இல்லை எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. இதுக்கு பெட்டிங்லாம் கட்டணும்பா. கண்டிப்பாக முடியாது. அட, பெட்டிங் கட்டினதப்பா ஆட்டமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீ பேசுறத பார்த்தா ஏதோ பயப்படுற மாதிரி இருக்கே. எது பயப்படுறனா? ஆமாம், பயப்படுற மாதிரி தான் இருக்கு. பயப்படுற மாதிரி இருந்தா இப்படியே எங்கேருந்து ஓடிடு. ஏன்னா அப்போ உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் உதவி எடுத்து அனுப்பப்போம். ஏய், யாரை பார்த்து அப்படி சொல்கிறேன்? நான் ஒன்றும் பயப்படலாம் கிடையாது. வாங்க மோதி பார்த்துருப்போன்னு நான் விற்கிறப்போ அவங்க கூட ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறான். ஆட்டம் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த பிளட் தான் வின் பண்ணிட்டு இருக்கான். என்னப்பா ஆரம்பத்தில் ஓவராக பேசினேன், இப்போ வரைக்கும் பிளட் தான் வின் பண்ணிட்டு இருக்கான். எப்போதாப்பா நீ ஜெயிக்க போகிறேன்? இப்போ நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நான் வீர பெட்டிங் கட்டலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு அந்த மாதிரி வந்ததா. ஓ, நீங்கள் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டிங்களா? ஒரு சின்ன பையனுக்கு எதையா சொல்லி கொடுப்பீங்க மாரி? இதெல்லாம் நான் இல்லை, எல்லாம் காசு தான். அப்படியா விஷயம்? முழு போய் உடனே போய் மொழியில் உட்காருங்க. எவ்வளோ தெரிந்தா இது மாதிரி பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி அதை மேரி அவனுக்கு லெசன் எடுக்க ஆரம்பிச்சிடறா. அதுக்கு ரொம்ப நேரமாக மேரி கொடுத்த லெக்சருக்கு அப்புறம் கேப்லிங் உண்மையிலே நல்ல விஷயம் இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஓகே பில், என்ன கொஞ்ச உனக்கு 15 வயசு ஆகிடும். ஒன்ஸ் நீ அதை ரீச் பண்ணிட்டேன்னா உனக்கான ஏஜ் ரிச்சுவல் நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ பிளட் கூட 1-on-1 ஸ்வாட் ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கும். அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருப்பா. அதை நினச்சாதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பிளட்டை டிஃபீட் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் ஜெயிக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா பெஸ்ட்டையும் கொடுப்பேன். கண்டிப்பாக உங்களை பெருமைப்படுத்துவேன். சரி பில், அப்படின்னா எனக்காக நீ ஒரு விஷயம் பண்ண முடியுமா? தாராளமாக கஸ், என்ன பண்ணணும்னு சொல்லு. ஆக்சுவலாக உனக்கும் பிளட்டுக்கும் நடக்க போகிற அந்த சண்டையில் நீ அவங்ககிட்ட தோக்கணும். ஆனால் நான் சொல்லி தான் நீ விட்டு கொடுக்குறன்ற விஷயம் அவனுக்கு எக்காரணத்தை கொண்டு தெரியக்கூடாது. எது, நான் தோக்கணுமா? ஆனால் எதுக்காக கஸ்? அதை பற்றி இப்போ என்னால் சொல்ல முடியாது. எது சொல்ல முடியாதா? அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் கஸ்? நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்காம செய்யணும். ஆனால் அது காரணம் கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? இல்லை, என்னால் ஏற்றுக்க முடியாது. எனக்கு அதுக்கான காரணம் தெரிஞ்சாகணும். ஒருவேளை என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை நீங்கள் நினச்ச அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக இல்லையா? ஸோ நான் வீக்காக இருக்கிறதால என்னை யூஸ்லெஸ்ன்னு நினச்சிட்டிங்களா? சொல்லு கஸ், எதுக்காக என்கிறது எல்லாத்தையுமே மறைக்கிறீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்கள். சின்ன மன்னிச்சிருப்பேன், என்னால் இப்போதைக்கு அதை சொல்ல முடியாது. ஓ, அப்படியா? சரி, சொல்ல முடியாதுன்னா அதை உங்ககிட்டே வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் சொல்கிறதையும் என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ செம்ம கோவமாக அது கிளம்பிடுறான். வில், நீ இங்கே தான் இருக்கியா? ஃபோன் நாங்கள் 2 பேரும் எங்கெல்லாம் தென்னு தெரியுமா? சரி, அது போய்ட்டு ஒரு ரிச்சுவல்ல ஃபோன் டிவைன் ப்ரொடக்ஷனுக்காக எந்த கார்டை செலக்ட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? வில், உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். என்ன பேசாமல் இருக்கான்? வில், என்னாச்சு? ஒன்றும் இல்லை பிளட், அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, அதை விடுங்க. நான் எந்த கார்டை சூஸ் பண்ணுறதுன்னு நீங்களே ஒரு ஐடியா கொடுங்களேன். எங்களை கேட்டிங்கன்னா நாங்கள் கார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தானே ஃபோல்ட்டை தான் செலக்ட் பண்ண சொல்லப்போம். எதுவும் ஃபோல்ட்டியா? ஆனால் மேரி, நீங்கள் எர்கார் மண்டரை வழி பண்ணுறீங்க, பிளட்டு பிளேஸை வழி படுறான். அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக இன்னொரு கார்டை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? நீ கேட்டது நல்ல கேள்வி தான். ஆக்சுவலாக எனக்கு ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்றதுல தான் ஆர்வம் அதிகம். அதனால தான் என்னோட டிவைன் ப்ரொடக்ஷனுக்காக நான் பிளேஸை செலக்ட் பண்ணேன். ஆமாம், எனக்கு வந்து எல்லார் மேலேயும் அன்பாகவும் எல்லார்ட்டையும் நம்பிக்கையாக நடந்துக்கணும். அதனால தான் நான் காட் ஆஃப் மாண்டரை செலக்ட் பண்ணேன். சரி, அப்படின்னா கஸை எடுத்துக்கிட்டோன்னா அவன் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டானப்ப அவனுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, ரொம்பவே புத்திசாலி. ஆக்சுவலாக நாலேஜ்க்குனே ஒரு கார்டு இருக்காங்க. ஆனால் அவன் அதை செலக்ட் பண்ணலை. அவனுக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் பிடிக்காது. அவன் ஜாலியாக இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறப்ப அதனால தான் கார்ட் ஆஃப் விண்டர் சூஸ் பண்ணான். ஸோ நீயும் அவனை மாதிரி தான். ஸோ அதனால் உனக்கு பிடிச்ச கார்டை நீயே சூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக ரெடியாரு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இந்த எபிசோட முடியுது. அப்படியே ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனில் இப்போ அந்த மாரி நம்ம ஹீரோக்கு ஏர் கட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே ஏர் கட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த பிளட்டு ஹியோனாக இருக்கும்போது எப்படி இருந்தான்னு சொல்லி அந்த மாதிரி கிட்ட கேட்கப்போ அந்த மாதிரியோ அந்த பிளட்டு பார்க்கறதுக்கு பயங்கரமாவோ பார்க்கறதுக்கு ஒரு சிங்கம் மாதிரி ஒரு ஆம்பளை மாதிரி இருந்தான் அப்படின்னு சொல்லி பிளட்டை பற்றி ரொம்பவே பெருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அதை கிட்ட நம்ம ஹீரோப்போ வாழ்ந்ததுக்கப்புறம்
நானும் பிளட் மாதிரி சிங்கம் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். கவலைப்படாத, நீ வளர்ந்துட்ட அப்படின்றது உன் பேஸ்லேயே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா உனக்கு 15 வயசு ஆகிடும், ரிச்சுவலும் ஆரம்பிச்சிடும். அதனால எல்லாத்துக்குமே தயாராரு. ஓகே, கட்டி முடிஞ்சது, இப்போ நீ ஹேண்ட்ஸமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அந்த மொமெண்ட்டில் இந்த எபிசோட முடிச்சுட்டு, சரி கேஸ், இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே கூடவே லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ ரீபோர்ன் இருக்கிற இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் 15 வயசு ஆயிடுச்சுனாலே அவங்களா பெரிய பசங்க. ஸோ அவங்க வாழ்க்கையை அவங்க தான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஹீரோக்கும் இன்னும் கொஞ்ச நாளில் 15 வயசு ஆக போகுது. ஸோ அந்த 15 வயசு ஆகும்போது நம்ம பிளட் நம்ம ஹீரோவை சேலஞ்ச் பண்ணி அவங்க கூட ஸ்வாட் ஃபைட் பண்ணுறதா இருக்கான். ஸோ அந்த ஃபைட்டில் நம்ம கஸ் நம்ம ஹீரோவை தோக்க சொல்கிறான். பட் நம்ம ஹீரோ என்ன காரணம்னு சொல்லி அந்த கஸ் கிட்ட கேட்கும்போது கஸ் அதுக்கான விளக்கத்தை கொடுக்கல. எப்போ கேட்டாலும் எந்த ஒரு காரணத்தையும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கடுப்பாகி கஸ் சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போயிடுறான். ஸோ அப்படியே போனதுக்கப்புறமா இதை பிளட்டை மாதிரி நம்ம ஹீரோவை மீட் பண்ணி எந்த கார்டை சூஸ் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக முன்ன சொன்னதை தான், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் 15 வயசு ரீச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களாம் பெரிய பசங்க ஆகிடுவாங்க. அதே சமயத்தில் அந்த 15 வயசில் அவங்களுக்கு ஒரு ரிச்சுவல் நடக்கும். அந்த ரிச்சுவலை அவங்களோட டிவைன் ப்ரொடக்ஷனுக்காக ஏதாவது ஒரு கார்டை அவங்க சூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீ எந்த கார்டை சூஸ் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி தான் அந்த பிளட்டும் மாதிரியும் நம்ம ஹீரோவை கேட்குறாங்க. பட் நம்ம ஹீரோவுக்கு என்ன கார்டை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் அவங்க கன்ஃபியூஷனாக இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ எந்த கார்டை சூஸ் பண்ணா, தென் கஸ் சொன்ன மாதிரி பிளட் கிட்ட நம்ம ஹீரோ தோத்தானா, அதே சமயத்தில் இவங்களுக்குலாம் என்னாச்சு, எதனால இவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்க, எதுக்காக நம்ம ஹீரோ நேரத்தில் ரீபானானா, இந்த மாதிரி நிறைய குழப்பமான விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். பட் இது எல்லாத்தையுமே நீங்கள் அடுத்த எபிசோடு பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெளிவாகும். அதனால் அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்கள். தென் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நியூஸ்லாம் லைக் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லிவிடுங்க. சரி, ஓகே, உங்களை அடுத்த எபிசோட பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.